வர்க் பண்ணிக்கிட்டோ இல்ல வேற ஏதாச்சும் ஜாப் போய்கிட்டோ இல்ல ஃபுல் டைமா படிச்சுக்கிட்டே கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய எய்ம் லட்சியம் அப்படின்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து பப்ளிஷ் ஆன டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்ற போஸ்டுக்கு டென்டேட்டிவா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் வரதாகவும் அபிஷியல் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவா நவம்பர்ல நடக்கிறதாகவும் vacancies 1915 total including all subjects number of tentative vacancy இவ்வளவு இருக்கிறதாகவும் annual plannerல விட்டிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமுக்கு பொதுவா ஜெனரலான குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்ல முடியும்னா அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்ல போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் with 50% marks and BA Bachelor of Education கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் PG அசிஸ்டன்ட்ஸ்க்கு உண்டான கோச்சிங் கிளாसेस நம்ம சூர்யா அகாடமில நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ கிளாसेस பொதுவா எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படினா ரெண்டு மோடுலயே இருக்கு, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஆஃப்லைன்ல நம்ம அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா கிளாसेस எப்ப போகும் அப்படினா சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 9 am ல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். லொகேஷன் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அதுவே ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றோம் அப்படினா டெய்லி ஈவினிங் 6:30 ல இருந்து 8:30 வரைக்கும் ஜூம் ஆப்ல நமக்கு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கும். சோ கிளாसेस ஆன்லைன்லயும் இருக்கு ஆஃப்லைன்லயும் இருக்கு. ஆஃப்லைன் சாட்டர்டே சண்டே மார்னிங் 9 ல இருந்து 5 o'clock வரைக்கும், ஆன்லைன் நமக்கு ஜூம் ஆப்ல ஈவினிங்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு உண்டான மெட்டீரியல் ரீசன்ட் சிலபஸ் அப்டேஷன் படி மெட்டீரியல்ஸ் கிளியரா நம்ம ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவு படிக்கிறோமோ அந்த அளவு நிறைய எக்ஸாம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்றதுக்காக நம்ம கிளாसेस போக போக டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட், சோ டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம சிலபஸ் முடிச்சிட்ட அப்புறம் ரிவிஷன் கிளாसेस பிளான் பண்ணி அந்த ரிவிஷன்ல 20% ரிவிஷன் முடிச்சிட்டு 20% டெஸ்ட், 50% ரிவிஷன் முடிச்சிட்டு 50% டெஸ்ட், total syllabus கவர் பண்ணிட்ட அப்புறம் total test அதாவது 100% portion test or we can say that mock test. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயும் அப்பப்பவே நம்ம எந்தெந்த क्वेश्चंस தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஃபேக்கல்டிஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. பிளஸ் அந்த டெஸ்ட்ல நம்ம எப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், ஏன் அந்த தப்பு பண்ணிருக்கோம், எப்படி அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நம்ம ஃபேக்கல்டி உங்களுக்கு தெளிவா அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த क्वेश्चंसக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்ணலாம், சோ படிக்கிறத தாண்டி क्वेश्चन அப்ரோச், அந்த क्वेश्चन அப்ரோச்ல ஆப்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் நெக்லெக்ட் பண்ணலாம், அது போக எந்தெந்த क्वेश्चंस ஆர் எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானும் டவுட் கிளாரிஃபையிங் செக்ஷனும் நம்ம ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்க. அதை வச்சு நீங்க ஃபுல்லா டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பிளானும் நீங்க அந்த ஃபேக்கல்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த போஸ்ட் கிராஜுவேட் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து இனிஷியலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இந்த போஸ்டுக்கு உண்டான கிளாसेस கமிங் ஜூன் 6 ல இருந்து நம்ம சூர்யா அகாடமி ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த கிளாसेसும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப்லைனும் இருக்கு ஆன்லைனும் இருக்கு. ஆஃப்லைன் சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 9 ல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும், ஆன்லைன் ஈவினிங் 6:30 to 8:30 ஜூம் ஆப்ல. ஆஃப்லைன் அப்படினா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு உண்டான குவாலிஃபிகேஷன் நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படினா இந்த கம்ப்யூட்டர் இதுல போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% and BA இது ரெண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அப்படினா போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45% அதுக்கு அப்புறம் BA நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இது இல்லனாலும் நாம engineering and technologyல master's degree in engineering or technology in computer science or MTech in computer science or computer engineering, information technology, software engineering இது கம்ப்ளீட் பண்ணிட்டு BEd கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் நாம எலிஜிபிள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஃபீல்ட்ல வர PG கம்ப்ளீட் பண்ணிட்டு BEd பண்ணிருந்தாலும் சரி, engineering ஃபீல்ட்ல வர இதெல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு BEd கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில முடிச்சிட்டு
and B.Ed complete பண்ணினாலும் இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 போஸ்டுக்கு எலிஜிபிள். சோ இதுதான் இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன். சோ இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 ஓட எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலா 3 hours இருக்கும். நம்பர் ஆஃப் क्वेश्चंस 150. சோ 150 क्वेश्चंस 150 மார்க்ஸ். சோ क्वेश्चन மார்க் நமக்கு ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படிங்கற ரேஞ்சில தான் இப்போதைக்கு क्वेश्चंस பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பிளஸ் டியூரேஷன்ஸ் 180 minutes 3 hours. சோ அந்த 150 क्वेश्चंस நம்ம சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சு பார்த்தோம் அப்படினா கோர் சப்ஜெக்ட் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 130 क्वेश्चन, ஜெனரல் நாலேஜ்ல 10 क्वेश्चन, எஜுகேஷன் சைக்காலஜில 10 क्वेश्चन. டோட்டலா 150 மூணா பிரிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 130 क्वेश्चंस 130 மார்க், ஜெனரல் நாலேஜ் ஜிகேல 10 क्वेश्चन 10 மார்க், சைக்காலஜில 10 क्वेश्चन 10 மார்க். சோ டோட்டலா 150 क्वेश्चंस 150 மார்க்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 130 क्वेश्चंस சப்ஜெக்ட் வைஸா அதுல சின்ன சின்ன சாப்டர்ஸ் யூனிட் வைஸா பிரிச்சோம் அப்படினா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கற யூனிட்ல இருந்து 10 क्वेश्चंस அதாவது 10 மார்க், ஆபரேட்டிங் சிஸ்டம் 10 மார்க், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 10 क्वेश्चंस 10 மார்க், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் 15 क्वेश्चंस 15 மார்க், ப்ரோகிராமிங் இன் C++ 20 क्वेश्चंस 20 மார்க், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் 10 क्वेश्चंस 10 மார்க், பிசினஸ் கம்ப்யூட்டிங் 15 क्वेश्चंस 15 மார்க், வெப் டெவலப்மென்ட் 10 क्वेश्चंस 10 மார்க், வெப் ஸ்கிரிப்டிங் 10 क्वेश्चंस 10 மார்க், கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட் 20 क्वेश्चन 20 மார்க். சோ டோட்டலா 130 क्वेश्चंஸ்க்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு யூனிட்லயும் இந்த 10 யூனிட்ல இருந்து 10 क्वेश्चंस 15 क्वेश्चंस 20 क्वेश्चंஸ் கேட்டிருக்காங்க. இதுல குறிப்பா இந்த கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட், பிசினஸ் கம்ப்யூட்டிங், ப்ரோகிராமிங் இன் C++, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். சோ இந்த 4 யூனிட் நம்ம கிளியரா படிச்சோம் அப்படினாவே கிட்டத்தட்ட 60 क्वेश्चंस அதாவது 60 மார்க் 130க்கு நியர்பை 50% மார்க் நம்மளால இந்த 4 யூனிட்ட படிச்சே கவர் பண்ண முடியும். சோ இதே மாதிரி நம்ம ஜிகே அண்ட் சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ட பாக்கும்போது ஜெனரலா சைக்காலஜில நம்மளுடைய சிலபஸ் படி பார்த்தோம் அப்படினா 8 பாடம் இருக்கு, 8 யூனிட் இருக்கு. ஆனா கேக்குற क्वेश्चंस 10 தான், அதாவது 10 மார்க். அதே மாதிரி ஜிகேல பாக்கும்போதும் 8 யூனிட் இருக்கு, ஆனா கேக்குற क्वेश्चंस 10 தான். வேறஸ் இன் கம்ப்யூட்டர் நம்ம கோருக்கு வரும்போது 10 யூனிட் இருக்கு, ஆனா 130 क्वेश्चंस 130 மார்க் கேக்குறாங்க. அப்ப இத வச்சு எந்தெந்த யூனிட்ட எப்படி படிக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளியரா டீடைலா சொல்லுவாங்க. அத வச்சு அப்ரோச் பண்ணும்போது நம்மளால ஈஸியாவே கரெக்ட்டாவே மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? சோ நம்ம சூர்யா அகாடமி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமா டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி இந்த மாதிரி எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் சிறப்பா பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற இதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அகாடமி அப்படின்ற பேர் வாங்கியிருக்கு. சரிங்களா? அந்த நம்பர் 1 அகாடமியோட லாஜிக் சாதனைகள் நம்ம என்னன்னு பார்க்கும்போது 2019ல அந்த டிஆர்பில கிட்டத்தட்ட 96க்கும் மேல வெற்றியாளர்கள் வந்து நம்ம அகாடமில இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதல்ல மிஸ் விஜயசாரதா அப்படின்ற ஒரு கேண்டிடேட், ஒரு மேம் ஸ்டேட் 5th மார்க் எடுத்திருக்காங்க. இப்ப இவங்க நாமக்கல்ல ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சத்திரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2022ல நடந்த டிஆர்பில கிட்டத்தட்ட 13 பேர். இந்த 13 பேர் அப்படின்றது அவுட் ஆஃப் 40ல 13 பேர். கிட்டத்தட்ட 1/3க்கு மேல நம்ம அகாடமியில படிச்சவங்க அப்படியே அரசு பள்ளியில ஆசிரியரா மாறி இருக்காங்க. இதல்ல காயத்ரி அப்படின்ற ஒரு கேண்டிடேட் ஸ்டேட் 6th ரேங்க் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த காயத்ரி அப்படின்ற கேண்டிடேட் முழுசாவே எதுல படிச்சிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல படிச்சிருக்காங்க. சோ அந்த டைம்ல ஆன்லைன்ல மட்டுமே படிச்சு ஸ்டேட் 6th ரேங்க் எடுத்து இப்ப இவங்க கள்ளக்குறிச்சியில கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சூர்யா நீட் அகாடமி டிஆர்பி சிஎஸ்க்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அகாடமி. சோ இந்த அகாடமியில இந்த கோர்ஸுக்கு டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 கோர்ஸுக்கு நீங்களும் ஜாயின் பண்ணனும் அப்படினா 9790544495 அப்படிங்கற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக மற்ற சப்ஜெக்ட்டுக்கும்
விரைவில் நம்ம பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும். அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு எந்த விதமான queries இருந்தாலும் இந்த நம்பருக்கு 9790544495 அப்படின்ற நம்பருக்கு தாராளமா நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணி எந்த விதமான queries இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு கூடிய விரைவில் அரசு பள்ளியில ஆசிரியரா போய் பணியாற்றணும் அப்படின்னு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய அகாடமி சூர்யா அகாடமியின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ.